நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதிகள். செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் பார்க்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல். நீலகிரி மாவட்டத்தினுடைய வேட்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலகிரி மக்கள் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆர் ராசா அவர்களுக்கு குன்னூர் பகுதியில் வாக்கினை சேகரிக்கும் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் மண்ணின் மைந்தன் என்று போற்றப்படுகின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சரும் தேர்தல் பணிக்குழு செயலாளரும் கடமை வீரர் என்று கண்ணியத்தோடு அழைக்கப்படுகின்ற க. ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சி தலைவர்கள் முன்னணியிலும் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உதகை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெங்கால் மட்டம், கீழ்குந்தா பேரூராட்சி, மஞ்சூர் ஆகிய பகுதிகளிலே தொடர்ந்து குன்னூருக்கு உட்பட்ட பாய்ஸ் கம்பெனி பகுதியில் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோடு இந்த நிகழ்ச்சியில் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆர் ராசா அவர்கள் வாக்கினை சேகரித்து வந்தார்கள். செல்லும் இடமெல்லாம் இது தலைகளா கடல் அலைகளா என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் சூட்டிலும் மக்கள் ராசா அவர்களுடைய பேச்சினை கேட்பதற்காக ஆவலோடு திரண்டிருந்த கூட்டம் பார்க்க முடிந்தது. இதில் அதிக அளவு பெண்களும் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பை கொடுத்தார்கள் என்பது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் ஆசா அமீதோடு ஜெகநாதன் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் உதகை குன்னூர் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். பக்கத்திலேயே பட்டாசு வைப்பாங்களா? யார் இந்த பிரேம் செய்யற வேலைதான் இது. பட்டாசே வேண்டாம், அப்படியே நிக்கிட்டு. நோ நோ, இனி சென்டர்ல வர முடியாது. ரோடு பிளாக் பண்ணக்கூடாது, மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு எந்த இடத்துலையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினால இடையூறுன்னு சொல்லக்கூடாது. இந்தியாவுக்கே இடையூறா இருக்கிற மோடி அகற்றுறதுக்கு தான் நம்ம நிற்கிறோம். பேரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்புக்குரிய இந்த அருவங்காடு ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட அருவங்காடு பகுதியினுடைய எல்லா சுற்றுவட்டாரங்கள் வந்திருக்கிற அருமைக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான வரவேற்பை நீங்கள்லாம் கொடுத்ததுக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடம் தொழிலாளர்கள் நிரம்பிய இடம். ஆகவே நம்முடைய இந்திய கூட்டணியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொஞ்சம் கொடி இறக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் இறக்குங்க. எவ்வளவு இறக்குனாலும் அது இறங்காது. அந்த பக்கம் போயிருங்க, மூஞ்சி மறைக்குது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி வாங்க, இப்படி வாங்க, கொடி தூக்குங்க. நல்ல ஓரமா போய் தூக்குங்க, நல்லா தெரியும். வாங்க வாங்க, கொடி இறக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி, நான் எந்த கட்சியும் சொன்னா கோச்சுக்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கொடி இறக்குங்க. இப்ப அதை எல்லாரும் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். முகம் தெரியட்டும், அவ்வளவுதான். வாங்க. குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா ஒருவர் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா, மறுப்பீர்களா? அவர்தான் இருக்கிறார் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும்.
நாடு முழுவதும் திறந்திருக்கிற ஒரு எம்பி நம்முடைய நீலகிரிக்கு கிடைத்திருக்கிறார். அதை முதலிலே மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த ஒரு வார்த்தை, இந்த அரவங்காடு தொழிற்சாலை CFLU போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிகின்ற போராட்டங்களை நாங்கள் கலந்து அடியாற்றி கொண்டிருக்கிற ராஷ்டிரா கூட்டிட்ட பொருளுக்கு ஓடோடு வந்த ராஷ்டிரா 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 அவர்களுக்கு உதய சூரியன் அந்த தொடுப்பு நிறுத்துங்க அன்பிற்கினிய நண்பர்களே, இன்றைக்கு இந்திய கூட்டணியின் சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக போட்டியிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராசா அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார். முன்னதாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணி செயலாளரும் தமிழகத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சருமான அண்ணன் க. ராமச்சந்திரன் அவர்கள் வாக்கு கேட்டு உரையாற்றுகிறார். பட்டட்டி சுட்டு வட்டார பகுதி பெரியவர்களே, தாய்மார்கள், அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த பட்டப்பகுதியில் வந்து வேலை நாளில் இன்னைக்கு இவ்வளோ பேர் நின்று பார்த்தா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இது நம்ம ஊர். இது இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்முடைய அப்படியே லெப்ட்ல போங்க, கொஞ்சம் நமது முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் மாத்திரம் இப்ப வந்து நமக்கு வேட்பாளராக 4வது முறையாக நீலகிரி மாவட்டத்தில் அவர் போட்டியிடுவதற்கு நமது முத்துவேல் ஸ்டாலின் எனும் நமது ஒப்பற்ற தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவரை அறிவித்து அவர்கள் உங்களிடையே உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளித்தார்கள் என்று கேட்பதற்காக உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உங்கள் பொன்னான புனிதமான வாக்குகளை இதுவரை 19ஆம் தேதி உதயசூரியனுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறோம். நமது திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறுகிய காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் எடப்பள்ளி பஞ்சாயத்து, நடுவட்டி பஞ்சாயத்தில் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் ஜெகதா பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து 25 கோடி ரூபாய்க்கு மொத்தம் வந்து இந்த பகுதியில் நாங்கள் பணிகள் மேற்கொண்டுள்ளோம். எந்த ஆட்சி காலத்திலுமே இப்படி நடக்கல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வந்து 52 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்து நான் சாதாரண கிளைக்கழகமாக பிரதிநிதியாக இருந்து மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றி இன்னைக்கு 3வது முறையாக இங்கே வந்து எம்எல்ஏவாக என்னை தேர்ந்தெடுத்து நான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்படி இருந்தாலுமே இந்த இத்தனை கால ஆட்சியில் கூட இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமான நிதி ஆதாரங்களை அது முதலமைச்சர் அவர்கள் தந்த காரணத்தினால் நிறைய பணிகள் இந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லை, என்னை தேடி வந்த பொதுமக்கள் எந்த பணியை கேட்டாலும் சரி, எந்த வேலையை கேட்டாலும் சரி, இதுவரை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பியில் அனுப்பினதே கிடையாது. என்னால் முடிந்த அதே நேரத்தில் நான் வந்து ஃபோன் பண்ணி அந்த பணியை செய்து கொடுப்பேன். இல்லை என்றால் நான் இத்தனை நாள் ஆகும், நான் அடுத்த ஃபண்டில் போட்டு தரேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன். அவர் எம்பி ஃபண்டும் அடங்கும். அவருடைய பணியும் இதை கொடுத்துருக்கார். எல்லா ஃபண்டையும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த 3 மாதத்துலையும் செஞ்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து இதில் தேர்தல் வந்து அதுக்கானதாக அல்ல. இன்னைக்கு நம்ம மோடி அவர்கள் நம்மளை எல்லாம் ஏமாற்றி இந்த ஒற்றுமையை குலைத்து ஒவ்வொருத்தருக்கும் சண்டை போட வச்சு இந்த இந்தியாவை வந்து ஒரே ஜாதி ஒரே மதம் அப்படின்ற வகையில் ஒரே மொழி என்ற வகையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கார். நம்ம எல்லாம் இந்துக்கள் தான், யாரும் இல்லை, இந்து இல்லை, கிறிஸ்டியன் இருக்காங்க, இருக்காங்கன்னு சொன்னா அவங்க குறைஞ்ச ஆளுங்கிற பாப்புலேஷன் இருக்காங்க, குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்காங்க, எல்லாமே இந்துக்கள் தான். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது.